அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் குடியரசுத் தலைவர் உரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் திறன்மிகு நடவடிக்கைகளால் அடுத்த தலைமுறைக்கான பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் இடப்பட்டுள்ளது என்று சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு புதன்கிழமை ஆற்றிய உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள். அடுத்ததாக கோட்டையில் 11வது முறையாக தேசிய கொடி ஏற்றுகிறார் பிரதமர் தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் வியாழக்கிழமை தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை தளத்தில் தொடர்ந்து 11வது முறையாக பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றுகிறார். இவ்விழாவில் மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், பழங்குடியினர், பெண்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட மத்திய அரசின் நலத்திட்டங்களால் பல்வேறு துறைகளின் சிறந்து விளங்கும் சுமார் 6000 பேர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நியூஸஸ் ரொம்ப கம்மி தான், ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பிணியின்மை செல்வம் விழைவு இன்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து. நோயில்லாதிருத்தல் செல்வம் விளைபொருள் வளம் இன்ப வாழ்வு நல் காவல் ஆகிய இந்த 5ம் நாட்டிற்கு அழகு என்று கூறுவர் அப்படின்னு நாடு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கனிமங்கள் மீது மத்திய அரசு வசூலித்த வரி 2005 ஆண்டு முதல் திரும்ப பெற மாநிலங்களுக்கு அனுமதி. ரூபாய் 2 லட்சம் கோடி வரை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதித்த மாநில அரசுகளுக்கு சட்ட அதிகாரம் உள்ளது என்று அண்மையில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தற்போது கனிமங்கள் மீது மத்திய அரசு இதுவரை வசூலித்த வரியை கடந்த 2005 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு திரும்ப பெற மாநிலங்களுக்கு அனுமதி அளித்து அதிரடி உத்தரவை புதன்கிழமை பிறப்பித்தது. இந்த விவகாரத்தில் தீர்ப்பளித்த தேதியிலிருந்து உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் வாதத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க இது ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. இந்த கனிம வளங்களுக்கு மத்திய அரசு வசூலித்த வரி 2005க்கு அப்புறம் திரும்ப பெறதுக்கு மாநில அரசுக்கு எல்லா உரிமையும் எனக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வேறு எந்த நியூஸும் இல்லை. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.